உலக தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் அம்மானசும்மாilla ஒலியலை வரிசைக்கு வரவேற்கிறேன். இது பெருமொழி கழுவாத முழுவதும் தமிழ் மட்டுமே பேசும் ஒலியலை வரிசை. நீங்கள் இன்னும் நம்ம ஒலியலை வரிசையை கை சாடாமல் இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அறிவிக்கும் பெத்தானையும் அழுத்திடுங்க. இன்றைக்கி நம்ம நாட்டு சர்க்கரை, கோதுமை மாவு இதெல்லாம் உபயோகித்து எப்படி ஒரு கேக், மிட்டாய் இனிப்பு அப்பம், அதாவது சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களில் முதல் பொருள் 2 முட்டை, நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன். மஞ்சக்கருவை தனியாக பிரித்து வச்சுட்டு அந்த வெள்ளை தண்ணி மாதிரி இருக்கிறத நல்லா அடித்து எடுத்துக்கணும். ஹேண்ட் பிளெண்டர் உபயோகிச்சிருக்கேன். நீங்கள் இந்த விஸ்க் இருந்ததுன்னா விஸ்கே உபயோகிக்கலாம், கையிலே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது ரா சுகர்னு சொல்கிறாங்க, அதாவது சர்க்கரை வெள்ளை கலரில் இருக்கும். இது வந்து காப்பி ப்ரௌன் கலரில் இருக்கும். இதை வந்து நான் 1/2 கப் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது நாட்டு சர்க்கரையும் 1/2 கப் எடுத்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையே முழுசாக போடணும்னு நினச்சிங்கன்னா அதுவே 1 கப் எடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கணும். அதுக்கப்புறமா தான் நான் மஞ்சக்கருவை கலந்துக்கிறேன். அடுத்து வெண்ணிலாவின் சாரம், வெண்ணிலா எசன்ஸ் 1 மூடி ஊற்றுறேன், 1/2 தேக்கரண்டி. மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 கோப்பை, 1 கப் கோதுமை மாவு. பொடி, கொக்கோ பவுடர் 2 தேக்கரண்டி. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர். பேக்கிங் சோடா 1/2 தேக்கரண்டி, பேக்கிங் பவுடர் 1 தேக்கரண்டி. இனிப்பை எடுத்துக்காட்ட 1 சிட்டிகை உப்பு. கால் பாகம், அதாவது 50 கிராம் வெண்ணெய் தேவைப்படும். அதை நல்லா உருக்கி எடுத்துக்கணும். நல்லா கலந்து வச்சுருக்க அதில் இந்த வெண்ணெய், உருகின வெண்ணெயை ஊற்றிடலாம். அடுத்ததாக காப்பி பொடி, காஃபி பவுடர். அது ஒரு 1/2 தேக்கரண்டியை வந்து தண்ணியில் கலந்துக்கலாம். நான் எப்போவுமே இந்த கேப்புச்சினோ வச்சுருப்பேன் வீட்டில், அதனால் அதை ஊற்றிக்கிறேன். 1/4 கப் பால் எடுத்திருந்தேன், ஆனால் அது முழுசாக ஊற்றலை. அதில் கொஞ்சம் ஊற்றினோடனே இது போதும் அப்படின்னு தோணிடுச்சு. அதனால் அந்த போரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பதம் வந்துருச்சு. அதுலேருந்து நிறுத்திக்கலாம். நாம் என்ன பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் உள்ள வெண்ணெய் தடவி பட்டர் பேப்பர் அப்படிங்கிற அந்த வெண்ணெய் காகிதம் அதை வச்சிடலாம். ஊற்றுனதுக்கப்புறமா அதுக்குள்ளே எந்த மாதிரியான காற்றும் அடையப்படாமல் இருக்கிறதுக்கு நல்லா தட்டிக்கணும். அப்புறம் சாக்லேட்ஸை சின்ன சின்னதாக துருவி அதையும் நடுவில் போட்டுக்கிறேன். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி ஆப்பிள் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிறேன். இது எதுக்குன்னு கடைசியில் சொல்கிறேன். இதில் ஒரு 4 தேக்கரண்டி நாட்டு சர்க்கரை அல்லது சர்க்கரை ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. அந்த 4 தேக்கரண்டி தண்ணியை ஊற்றிட்டு ஒரு கொதி வச்சு இறக்கிடலாம். குக்கரில் பண்ணுறோம் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த கருப்பாக இருக்கும்ல வாஷர், அதுவும் போடக்கூடாது. அதுக்கு மேலே விசிலும் வைக்கக்கூடாது. அப்புறம் அடிகனமான பாத்திரம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே ஒரு தட்டை வச்சு அதுக்கு மேலே நம்ம கேக் ஊற்றி வச்சுருக்கோம்ல அதை மேலே வச்சுட்டு சாதாரணமாக மூடி வச்சிடலாம், தட்டு போட்டு. அவ்வளோதான். அவன் தான் வேணும் அப்படின்னு இல்லை. இப்போது வச்சு 35 நிமிஷம் ஆச்சு குக்கரில். நான் ஒரு சின்ன குச்சி வச்சு எடுத்து பார்த்தேன், அதில் ஒட்டாமல் வந்திருந்தது. கேக் தயாராகிடுச்சு. ஓரங்களையெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா ஆற விட்டுட்டு இதை நம்ம எடுத்துடலாம் வெளியே. சமப்படுத்துறதுக்காக மேலே இருக்கிற பாகத்தை மட்டும் நான் வெட்டி எடுக்கிறேன். வெட்டி எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது இதை நான் 3 லேயராக வெட்டி எடுத்துக்க போகிறேன். அதில் எந்த படலம் பெருசாக இருக்கோ அதை இன்னும் 2ஆக வெட்டி எடுக்கணும். அந்த 3 பகுதியில் இதுதான் பெரிய பகுதி, பெரிய லேயர். இதை வந்து நான் நடுவில் மட்டும் வட்ட வடிவமாக வெட்டி எடுத்துக்க போகிறேன். இதை வந்து அலங்காரப்படுத்தும் போது அழகாக இருக்கும், அதுக்காக.
நான் இன்றைக்கி நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இது நான் விப் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு கோப்பை எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு எசன்ஸும் ஊற்றிருக்கேன். ஆரஞ்சு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை ஊற்றிக்கலாம். நான் ஆப்பிள், ஆரஞ்சு அப்புறம் சாக்லேட் இதெல்லாம் கலந்து ஒரு கேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன். சில ஆங்கில வார்த்தைகள் தவிர்க்கவே முடியாது நேரமின்மை காரணமாக. அப்புறம் நம்ம சிம்பிள் சிரப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஆப்பிள் வச்சு அதை தடவிட்டு அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம், மறுபடியும் கேக், அதுக்கு மேலே சிம்பிள் சிரப், அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம். முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு உள்ளே இருக்கிற அந்த சாக்லேட்டோட நிறம் தெரியாத அளவுக்கு அதை வந்து நம்ம விப்பிங் க்ரீம் வச்சு மூடிடணும். அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள் வச்சு சிம்பிள் சிரப் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஆப்பிளையே அலங்கரிக்கவும் நான் பயன்படுத்திக்கிறேன். அவ்வளோதான், சாக்லேட் கேக் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் குளிர்சாப்பட்டியில் வச்சுட்டு கண்டிப்பாக சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி முழுவதும் தமிழ் மட்டும் பேசும் மொழி இலவரிசைகளுக்கான அதற்கு அம்மானசும்மாilla ஒலி இலவரிசை விரும்புங்க. உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க. அப்படியே கைச்சாடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.